ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆன்மீக ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள், என்ன மாதிரியான தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள், என்ன மாதிரியான தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது வரக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு நாளானது மார்ச் 29ஆம் தேதியே சொல்லலாம். இது ஒரு சாதாரண நாள் கிடையாது. இது ஒரு அபூர்வமான நாள். அப்படி என்ன இது அபூர்வமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் அன்னைக்கு மிகவும் அற்புதமான ஒரு விஷயமானது வருது. ஆக்சுவலி இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசியுடைய மிகவும் முக்கியமான நாள். மார்ச்சுடைய மிகவும் முக்கியமான நாள். மார்ச்சுடைய 29ஆம் தேதி அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ் மாதத்தில் பங்குனியுடைய 15ஆம் நாள். கிழமை சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சனிக்கிழமை அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை பங்குனி மாதத்தில் சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை. இந்த சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது. மிகவும் எச்சரிக்கையான ஒரு அமாவாசை என்று சொல்லலாம். அப்படி என்ன எச்சரிக்கையான அமாவாசை அப்படின்னு கேட்குறீங்களா? வரக்கூடிய இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை சனி பயிற்சி, சூரிய கிரகணம் இதெல்லாம் நடைபெறுது. அதனால் இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படக்கூடிய இந்த அமாவாசை அன்னைக்கு மிகவும் முக்கியமான கிரகங்களிடையே சில மாற்றங்கள் ஏற்படுது. அந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கிடைக்க செய்யும். அதில் ரிஷப ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு ஒரு பரிகாரம் கூட சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரிகாரம் என்னங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த பரிகாரத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. மெயினாக அந்த பரிகாரம் பண்ணி பயன்பெறுங்க. அந்த பரிகாரம் ரொம்பவே முக்கியமான பரிகாரம். அதை பண்ணுறதுனால உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய நல்ல பலன்களை பெறலாம். அதனால் அந்த பரிகாரத்தை கண்டிப்பாக தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த பரிகாரம் செய்கிறது உங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லெவலுக்கு கொண்டு வரும். இந்த மாதிரி சிறப்பான நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் நம்ம வாழ்க்கையில் சிறப்பானதாக அமையும். அதனால் பரிகாரத்தை கரெக்டாக நாம் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பரிகாரம் எப்படி பண்ணும், என்ன மாதிரி பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல பரிகாரம் பண்ணக்கூடியதை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். அதாவது மற்ற விஷயங்கள் என்னங்கிறத உங்களுக்கு அதிரடியாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மற்ற விஷயங்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக பாருங்கள். ஆக்சுவலி இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷப ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் செய்யலாம். இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறது எந்த கண்டிஷனும் கிடையாது. யார் வேணாலும் இந்த பரிகாரம் செய்யலாம். யார் செய்தாலும் பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலிக்கும். சரி, வாங்க பில்டப் பண்ணாமல் பரிகாரத்துக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்ததுமே அவசரமாக அனைத்து வேலைகளை பார்த்துவிட்டு அலுவலகத்திற்கு சென்று மறுபடியும் வீடு திரும்பி உறங்குவதற்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருப்பவங்க இந்த உலகத்தில் 99.9% இருப்போம். நீங்கள் அனைவருமே இப்படி ஓடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது பணம் மட்டும்தான். எவ்வளவுதான் ஓடி ஓடி சம்பாதித்தாலும் பணவரவில் பலவிதமான தடைகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்பவர்களும், பணவரவே இல்லை என்று புலம்பவர்களும் சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தன்று செய்ய வேண்டிய இந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக பண்ணிங்கன்னா இந்த அமாவாசை பரிகாரம் உங்களுக்கு பலிக்கும். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி தாயார் அவதரித்தார் என்று கூறப்படுது. இந்த வருடம் பங்குனி அமாவாசை என்பது சனிக்கிழமையோடு சேர்ந்து வருது. சனிக்கிழமையில் மாலை 6 மணி வரைக்குமே அமாவாசையானது இருக்குது. அதனால் மகாலட்சுமி பூஜை செய்வதற்கு இருக்கக்கூடிய இந்த சனிக்கிழமை என்று இந்த பரிகாரத்தை நீங்கள் சனிக்கிழமை செய்து விடுவது ரொம்ப 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 நல்லது. பணவரவை அதிகரிப்பதற்காக மகாலட்சுமி தாயார் அவதரித்த கார்த்திகை அமாவாசை பங்குனி அமாவாசை தினத்தன்று, அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய நாளில் நீங்கள் செய்யும் பொழுது இதற்கு அதிக பலன் என்பது உண்டாகும். இதற்கு நமக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் உகந்த பொருட்கள் மட்டும்தான் வேண்டும்.
முதல்ல ஒரு வெள்ளை நிற சதுரமான துணியை எடுத்து வைத்து கொள்ளுங்க. பிறகு அந்த துணியில் மகாலட்சுமி தாயாருடைய மறு அம்சமாக திகழக்கூடிய துளசி இலைகளை வைங்க. அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் உகந்த நல்ல ஏலக்காயை பார்த்து 2 ஏலக்காயை வைங்க. இதனோடு தெய்வீக மனம் கமலக்கூடிய பச்சை கற்பூரம் ஒரு துண்டை வைங்க. இதோடு ₹1 நாணயத்தையும் வைங்க. இவை அனைத்தையும் வைத்து ஒரே முடிச்சாக கட்டி உங்கள் கையில் வைத்து கொண்டு பணவரவை அதிகரிக்க வேண்டும் என்ற வேண்டுதலை அந்த கடவுளுக்கு முன்னாடி வைங்க. பிறகு வீட்டுடைய பூஜரையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வைத்து விடுங்க. அப்புறம் கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு சிறிது நேரம் கழித்து வீட்டின் தென்மேற்கு மூலை என்று கூறக்கூடிய குபேர மூலையில் இந்த முடிச்சை கட்டி விடுங்க. 1 மாத காலம் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்த அமாவாசை வரும்பொழுதே இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் கால்படாத இடத்துல போட்டு விடுங்க. ₹1 எடுத்து செலவு செய்யாமல் பத்திரமாக வைத்து கொள்ளுங்க. முழு நம்பிக்கைப்படி மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு இந்த முறையில் பரிகாரம் செய்பவர்களுக்கு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பணவரவு உண்டாகி நல்ல நிலைக்கு வருவீங்க. ஸோ கண்டிப்பாக இது நடக்கும். அதனால் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணி பயன்பெறுங்க. ஸோ இவ்வளோ நேரம் பரிகாரம் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன். ரிஷபராசிக்காரங்க கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க, அப்புறம் ரிஷபராசிக்காரங்க ரோஹிணி மிருகசீரியில் பிறந்தவங்க எல்லாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு ரிஷபராசி கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவர்களிடம் உங்களுடைய வேலையை ஒப்படைத்து விட்டு கண்ணும் கருத்துமாக வேலை செய்து முடிக்கணும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, உத்தியோகத்தில் மற்றவர்களிடம் உங்கள் வேலையை ஒப்படைப்பதை விடுத்துடுங்க. அதாவது வேலையை அவங்கக்கிட்ட ஒப்படைக்காமல் நீங்களே கண்ணும் கருத்துமாக வேலை செய்து முடிக்கணும். இதுதான் உங்களுக்கு நல்லது. தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்தி உழைக்கணும். அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி வெற்றியானது சூட முடியும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேருவது ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே தடைப்பட்ட வேலைகள்லாம் ஈஸியாக உங்களுக்கு முடியும். அதே போல் உங்களுக்குன்னு புதிய சொத்துக்கள் சேரும். அந்த புதிய சொத்துக்கள் சேரும்போது அந்த சொத்துக்களை வைத்து எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இது கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையில் கிடைக்கக்கூடிய பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் ரிஷபராசி ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து சொத்து வாங்கக்கூடிய முயற்சி எது செய்தாலும் வெற்றியானது கிடைக்கும். உங்கள் முயற்சிக்கேற்ற நல்ல லாபங்கள் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே உத்தியோகத்தில் உங்கள் செயல்களில் சாதகமான பலன் கிடைக்கும். பெண்கள் நீங்கள் யோசித்து நிதானமாக செயல்படணும். அப்போ தான் இழுபறியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும். உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வருவதற்கு யோசித்து நிதானமாக செயல்படணும். இது ரோஹிணியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட விஷயங்கள். அப்புறம் மிருகசீரிடம் 1, 2 பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்கும்னா, லாபஸ்தானத்தில் ராகு சூரியனுடைய சேர்க்கை இருக்குது. அதனால் உங்களுக்கு வருமான வாய்ப்பு ஃபஸ்ட்டு கிடைக்கும். அதே சமயம் வருமான வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். புதிய திட்டங்கள்லாம் எது நீங்கள் தீட்டினாலும் அதில் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வம்பு வழக்குகள்லாம் உங்களுக்கு தீரும். வம்பு வழக்குகள்லாம் எது இருந்தாலும் அதை கரெக்டாக தீர்வதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுவது நல்லது. தொழிலில் கூட பொன்னான வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க. அதே சமயம் வாழ்க்கை துணையோடு இருந்த சங்கடங்கள் உங்களுக்கு தீரும். சமூகத்தில் உங்கள் மரியாதையானது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மதிப்பானது ஏற்படும். இந்த மாதிரியெல்லாம் பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் தெளிவாக குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் ரிஷபராசிக்காரங்க பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.